1982ல ஹார்வர்ட் ஸ்டார்பக்ஸ்ல ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்றாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியாது பிற்காலத்துல அவர் தான் அந்த கம்பெனியோட ஓனரா மாற போறாரு. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ல இன்னைக்கு டே 58 இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹார்வர்டோட சின்ன வயசுலயே அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாததுனால அவங்க ஃபேமிலி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹார்வர்ட் அவரோட லைஃபை சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சாரு. நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் போறாரு. 1982ல ஹார்வர்ட் ஸ்டார்பக்ஸ்ல ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்றாரு. அன்னைக்கு ஸ்டார்பக்ஸ்ல வெறும் காஃபி கொட்டைகளை மட்டும் தான் வித்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ஹார்வர்டுக்கு நிறைய ஐடியாஸ் வருது. இது ஒரு கெஃபே ஷாப்பா டெவலப் பண்ணலாம், மக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுக்கலாம்னு நிறைய ஐடியா சொல்றாரு. பட் ஓனர்ஸ் எதையுமே அக்செப்ட் பண்ணல. சில வருடங்கள்லயே ஹார்வர்ட் ஒரு தனி கடையவே ஆரம்பிக்கிறாரு. இவரோட கடையில நல்லா சேல்ஸ் ஆகுது. ஏன்னா கெஃபே ஷாப்பையும் தாண்டி மக்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்ப ஸ்டார்பக்ஸ் விக்கிற நிலைமைக்கு வராங்க. $3.8 மில்லியன் கொடுத்து ஹார்வர்ட் ஸ்டார்பக்ஸ் வாங்குறாரு. இவரோட ஐடியாவும் ஸ்டார்பக்ஸ்ன்ற பிராண்டும் ஒண்ணு சேருது. இதோட விளைவு தான் இன்னைக்கு 80 நாடுகள்ல 35,711 கடைகளை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனில வேலை செய்யற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஃப்ரீயா ஹெல்த் இன்சூரன்ஸ்